உங்களை வெல்ல ஒருவனும் இல்லை. உங்கள் ஆன்மாவை யாருக்கிட்டையும் அடிமையாக வைக்காதீங்க. நீங்கள் சுதந்திரமானவர்கள். உங்கள் எண்ணங்கள் சுதந்திரமாக இருக்கணும். கடவுள் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. சத்தியமாக இல்லை. உங்கள் வாழ்க்கையை தீர்மானிப்பது நீங்களோ இல்லை உங்களை மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு மனிதனோ. நம்ம வாழ்க்கையில் நிறைய பல தவறுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து தப்புன்னு ஒரு விஷயத்த தெரிஞ்சும் திரும்ப திரும்ப நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமே, அதை பற்றி யோசிச்சிருக்கோமா? இந்த தப்பு செய்கிறதால வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திக்க போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? தப்பு செய்யாமல் இருக்க முயற்சி பண்ணியிருக்கீங்களா? பாவத்தை பெருக்கணும், தவறுகளை பெருக்கணும், கண்ணீரையும் நம்ம பெருக்கிக்கிட்டு இருக்கோம். எல்லா பிரச்சனைகளும் நிலையானது இல்லை. ஆனால் நீங்கள் நிலையானதாக நினைக்கிறதால மட்டும்தான் அந்த பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கையில் நிலையாக இருக்குது. நம்ம நிழல் நமக்கே துரத்துதுன்னு நினச்சி பயப்படுறவங்களும் உண்டு. இது வெறும் நிழல் தான், இது ஒன்றும் செய்யாது அப்படின்னு இருக்க தைரியமாக இருக்கிறவங்களும் உண்டு. ஆனால் வாழ்க்கையில் பல பேர் நிழலை கூட ஒரு உருவமாக நினச்சி நான் போகிற பக்கமெல்லாம் இன்னொருத்த பின்னாடி என்னை தொடருறான் அப்படின்னு நினச்சி வாழ்க்கையில் கோட்டை விட்டுடுறோம். இதுதான் வாழ்க்கையில் பெரிய அளவில் பிரச்சனைகளை கொடுக்குது. ஜஸ்ட் இமேஜ் பண்ணி பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது, இனி என்ன நடக்க போகுது. எதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்களோ அதற்கு உண்டான பலனோ இல்லை அதற்கு உண்டான பலகீனத்தையோ நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு அப்புறமா உங்கள் வாழ்க்கையை முடிவு பண்ணுங்கள். நாட்கள் இன்னமும் இருக்குது. ஆனால் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கானதுன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. நிச்சயமாக இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் மாற்றியே தீரும். சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, இன்றைக்கி காலையில் கொடுத்த ஆடியோவில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது கடவுளோ இல்லை மற்றதோ இல்லை, இன்னொரு மனுஷன்தான் அதை தீர்மானிக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதற்கு உங்கள் மூலமாக ஏகப்பட்ட ஆடியோஸை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கீங்க. இன்னும் நிறைய பேரோட ஆடியோ நான் கேட்கல, கண்டிப்பாக கேட்டுடுவேன். ஒரு பதிவும் விழிப்புணர்வை தூண்டக்கூடிய அளவில் இங்கே சாயப்பா கொடுத்துட்ருக்காரு. நீ சுதந்திரமானவன். நீ யாரே? சுதந்திரமானவன். உன்னால் எல்லாமே செய்ய முடியும். உன்னால் செய்ய முடியாது அப்படின்றது எதுவுமே இல்லை. மற்றவங்களால் அதை செஞ்சுருக்காங்கன்னா நிச்சயமாக உன்னாலையும் அதை செய்ய முடியும். மற்றவங்க சந்தோஷமாக வாழுறாங்கன்னா நிச்சயமாக உன்னாலையும் சந்தோஷமாக வாழ முடியும். ஆனால் நீ அதை உணர்ந்தா வாழ்க்கையை மாற்றலாம். நீ உணரலைன்னா உன் வாழ்க்கை கடைசி வரைக்கும் கண்ணீரே பதிலாக போய் உன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். உன் வாழ்க்கையில் பலவிதமான திருப்பங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் ஒரு திருப்பத்தையும் நான் அதில் இன்பத்தையும் வச்சிருப்பேன், துன்பத்தையும் வச்சிருப்பேன். என்னை வச்சு நீ அந்த திருப்பத்தை தைரியமாக சந்திச்சு பாரு. உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விசேஷமான தருணங்கள் நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அது இருக்கும். இதெல்லாம் சாயப்பா நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்புனீங்கன்னா இந்த பதிவில் இருக்கக்கூடிய அத்தனை பலன்களும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வந்து சேரும். இந்த இரவுக்குள்ள எல்லாமே இன்ஸ்டன்ட்டு தான். அதாவது எல்லாமே உடனுக்கு உடனாக வரக்கூடிய பலன்கள் மட்டும்தான்.
ஆனால் நீங்கள் நம்பணும், நீங்கள் உணரணும். ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான். நம்பணும், இன்னொன்று உணரணும். நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவன் வாழ்க்கையில் துரதிர்ஷ்டசாலி. நாம் நினைக்கிறோம் பணம் இல்லைன்னா துரதிர்ஷ்டம், நோய் இருந்தால் துரதிர்ஷ்டம் அப்படின்னு. ஆனால் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியல. எல்லாம் இருந்தாலும் இல்லைனாலும் வாங்கிக்கலாம், ஆனால் நம்பிக்கை மட்டும் இல்லைன்னா அதுதான் துரதிர்ஷ்டத்தோட ஒட்டுமொத்த உருவமே. ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னா அதை நம்ப மறுக்கிறோம், இல்லை பாதி மனதோட அதை ஏற்றுக்கிறோம். ஆனால் ஒரு கெட்ட விஷயம் உனக்கு வரப்போகுதுன்னா 100% நம்புகிறோம். இதுதான் மனுஷனுடைய மோசமான எண்ணங்களுக்கு இருக்கக்கூடிய செயல். நான் உங்ககிட்ட சொல்கிறேன், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸாக வாழ போகிறீங்கன்னு. என்ன தெரியுமா நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் மனசுக்குள்ளே? ஆமாம், இவர் இப்படி தான் சொல்லுவார். எங்கே நடக்குது? இப்போ நான் இப்போ திருப்பி சொல்கிறேன், அடுத்த 7 நாட்களில் அதிபயங்கரமான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். ஒருத்தன் உங்களை துரத்துவான். அடுத்த 7 நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வரும்னா அதை நீங்கள் நம்புவீங்க. ஏன்னா அப்போ தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன் பார்க்குறீங்கன்னா நம்புறதால பார்க்குறீங்க. ஒரு சாய்ராம் ஏதோ ஒரு சேனலில் யாரோ ஒருத்தவங்க பேசுனதை எனக்கு அனுப்பி, இப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்கண்ணா, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னாங்க. நான் திருப்பி ஒரு விஷயத்த சொன்னேன், அவங்க பேசுனது தப்பு சொல்ல முடியாது, தப்பு சொல்லக்கூடாது. ஏன்னா யாரை பற்றியும் முடிவு பண்ணக்கூடாதுன்னு நம்ம சாயப்பா கொடுத்துருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அப்போது நீ ஏன் அதை நம்புகிற? அதை நம்பி ஏன் பரபரப்பாக எனக்கு அனுப்புகிற? அப்போ எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்கே, ஆனால் இதை கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்ல முடிஞ்சுதா உங்களால் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாண்ணா. அப்போ நல்ல விஷயமே நீங்கள் பார்க்கலையா? பார்த்தேன்னா அப்போ அதை ஏன் ஷேர் பண்ணாமல் இதை மட்டும் ஷேர் பண்ணீங்க? அப்போ நீங்கள் நல்ல விஷயத்த 100% நம்பல, பாதி மனதோட ஒத்துக்கிட்டீங்க. ஆனால் மோசமான விஷயத்த 200% நம்புனீங்க, அதை முழு மனதோட ஒத்துக்கிட்டீங்க, அது கூடவே இருந்து வாழ பழகிட்டீங்க. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கும்போது நீங்கள் அதை நம்புறீங்க, நிச்சயமாக நடக்கும். எது கெட்டது நடக்கும்னு நம்புறீங்க. இதுதான் பிரச்சனையே. இதுதான் பிரச்சனையே. அப்போ பிரச்சனை கடவுள்கிட்ட இருந்து வரல. பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னா உங்ககிட்டேருந்து வருது. அப்போ துன்பங்கள் கடவுள் கொடுக்கல, துன்பங்களை யார் கொடுத்தா? ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்கு துன்பத்தை கொடுத்தது அவனே தவிர வேற எவனும் கிடையாது. அப்போ இன்னொரு மனுஷன் நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னா பயப்படுறோம். அவன் மனுஷன்தான், அவன் கடவுள் இல்லை. அவன் சாதாரண மனுஷன், அவனுக்கும் பசிக்கும். பசிக்கிறவன் மனுஷன்தான், பசிக்காம இருக்கிறவன் தான் தெய்வம். அப்போ ஒரு சாதாரண ஒரு மனுஷன் இது உனக்கு வாழ்க்கையில் நடந்துடும் அப்படின்னா அவனை கடவுளாக்குறோம். ஆனால் அவன் சொல்லக்கூடிய செயல் அப்படி, அவன் சொல்லக்கூடிய சொல் அப்படி, அவன் செய்யக்கூடிய வழிமுறைகள் அப்படி. இப்போ ரீசெண்டாக ஒரு சாய்ராம் ஏதோ டூர் போயிருக்காங்க. இது உண்மையிலே நடந்தது. அந்த டூர் போகிற இடத்துல கிளி ஜோசியக்காரர் ஒருத்தர் இது மாதிரி சும்மா எல்லாரும் ஒரு டைம் பாஸ் மாதிரி சரி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அந்த மாதிரி சீட்டை எடுத்திருக்காங்க. அந்த கிளி ஜோசியக்காரர் எடுத்த உடனே அவங்களுக்கு ஒரு மோசமான சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் காத்துக்கிட்டு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. இந்த 7 நாட்களுக்குள்ள நீங்கள் ஒரு மோசமானதை சந்திச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு இவங்க கேட்க போய், அதாவது விளையாட்டா போனது
ஒரு மனசுக்குள்ள அவ்வளோ ஒரு விபரீதமாக போய் சேர்ந்துருச்சு. அப்போ வந்து ஏதோ ஒரு காசை வாங்கி ஏதோ ஒரு தகுடு மாதிரி கொடுத்துருக்காரு, இதை கட்டிக்கோங்க. கட்டிக்கிட்டு இவங்க டூர் முடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் போகும்போது நல்லா கேட்டுக்கோங்க, 10-12 பேர் ஒரு வேன் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இவங்களுக்கு பெரிய அளவில் ஒரு டென்ஷன், ஒரு பயம். இத்தனைக்கும் அவர் கொடுத்த தகுடு வாங்கிட்டாங்க, இனி ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 12 பேர் இல்லை, அவங்களுக்கு மட்டும் ஒரு மிகப்பெரிய அடி வண்டியில் பட்டிருக்கு. வண்டியில் போகும்போது மிகப்பெரிய அடி. இப்போது என்ன நடந்திருக்கோம்? இப்போ கிளி ஜோசியக்காரர் சொன்னார், ஒரு சம்பவம் இருக்குது உனக்குன்னு. ரைட். அந்த சம்பவத்தை தடுக்கணும்னா இந்த தகுடை வச்சுக்கோ. இதை தகுடை வச்சு நீ அப்பப்போ வந்து நான் சொல்கிற மாதிரி மந்திரத்தை நீ சொல்லு. சொன்னால் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த எல்லாம் கொடுத்தாங்க, இவங்களும் வாங்கினாங்க. இப்போ இந்த 12 பேர் போன இடத்துல இவங்க வந்து சென்டரில் உட்காந்துருக்காங்க. வண்டி ஏதோ சின்னதாக ஒரு அடி, வேறு யாருக்கும் படவில்லை, இவங்களுக்கு மட்டும் பட்டு இருக்குது. இப்போ நீங்கள் கிளி ஜோசியக்காரன் சொன்னதை நம்பினதால நடந்துச்சா, இல்லை இவங்க மனசில் இப்படி நடக்கும் அப்படின்னு அதை 100% நினச்சதால நடந்துச்சா? இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் பாதி பேர் என்ன சொல்லுவீங்கன்னா, கிளி ஜோசியக்கார் சொன்னதால தான் தம்பி நடந்துச்சு. அப்போ கிளி ஜோசியக்காரர் இன்னொன்று சொன்னார் இல்லை, ஒரு தகுடை கொடுத்துட்டு அந்த தகுடு உன்னை காப்பாற்றும், எந்த ஒரு வலியும் வராதுன்னு சொன்னார்ல, அப்போ ஏன் அது நடந்துச்சு? இப்போ கிளி ஜோசியக்காரன் மேலே சண்டை போடணுமா, இல்லை தகுடு வந்து நம்மளை காப்பாற்றலையே அப்படின்னு சொல்லி அதை நம்ம நினைக்கணுமா, இல்லை நாம் மனசில் நினச்சதால இப்படி நடந்திருக்குதுன்னு நினச்சோமா? இதில் வந்து 25% மட்டும்தான் நான் மனசில் நினச்சேன் அது நடந்துச்சுன்னு சொல்ல முடியும். மீதி இருக்கக்கூடிய 75% என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் சொன்னார் நடந்துருச்சு அப்படின்வாங்க. சரி, இது இப்படி ஒரு விஷயம். என்னோட ட்ராக்குக்கு நான் வரேன். 2019 ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் எனக்கு ஆச்சு. அந்த ஆக்சிடெண்ட் ஏன் நடந்துச்சு அப்படின்னா, நம்ம விஷ்ணு சாய் வந்து அவர் முன்னாடி உட்காந்துருக்காரு, பக்கத்தில் டிரைவரு, செகண்ட் சீட்டில் நான், சாயப்பா, அப்புறம் இன்னொருத்தவங்க உட்காந்துருக்காங்க. அப்போ விஷ்ணு சாய் என்ன நினச்சாருன்னா, கண்டிப்பாக இவன் ஓட்டில் ஆக்சிடெண்ட் ஆக தான் போகுது, இவன் ஏன் இவ்வளோ வேகமாக ஓட்டுறான்னு தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருந்தார். நினச்சதால ஆக்சிடெண்ட் ஆச்சு. 1 மாதம் கம்ப்ளீட் ரெஸ்ட். சாயப்பா பெரிய அளவில் காப்பாற்றினார். ஏன்னா அந்த வேனு அடிப்பட்டதை பார்த்து உள்ளே இருக்கிற அத்தனை பேரும் ஸ்பாட் அவுட்டு தான் ஆயிருப்பாங்கன்னு எல்லாருமே தீர்மானம் பண்ணாங்க. அப்போ நம்ம போய் முழு உருவமாக பார்க்கும்போது தான், இல்லை இது ஒரு பெரிய ஒரு சக்தி இவங்களை காப்பாற்றிருக்குது அப்படின்னு. இப்போ என்ன அர்த்தம்? அப்போ நம்ம நினச்சோம் நடந்துச்சு, நம்ம நினைக்கல நடக்கலை. அப்போ நீ என்ன நினச்ச? அடிப்படும் நினச்ச, அடிபட்டுச்சு. 12 பேருக்கு வராத அடி உனக்கு மட்டும் ஏன் விழுந்திருக்கு? அப்போ மீதி இருக்கிற 11 பேருக்கு ஏன் படலை? அவங்க யாரும் நினைக்கல, ஆனால் நீ நினச்ச. பட் அவங்க ஸ்டேட்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, கிளி ஜோசியக்கார் சொன்னதில் இருந்து நான் தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருந்தேன், கண்டிப்பாக ஊர் போய் ஒழுங்காக சேர்ந்துடணும். இன்னும் 7 நாட்கள் தான் இருக்குது, அது இப்போலேருந்தே ஸ்டார்டிங்கு. அவர் ஏதோ ஒரு தகுடு கொடுத்தும் கூட எனக்கு நம்பிக்கை வரல, ஆனால் அவர் சொன்னது நடக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் நடந்துடுச்சு. அப்போ நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நடக்குது தெரியுதா உங்களுக்கு? பர்ஃபெக்டாக நடக்குதா இல்லையா? அப்போது பர்ஃபெக்டாக நடக்குது. இந்த டெக்னிக்கை தெரிஞ்ச நீங்கள் அப்போ என்ன மாதிரி நினைக்கணும்? நல்லதை நினைக்கணும் தானே? சாயப்பா காப்பாற்றுவார்னு நினைக்கணும் தானே? நம்ம யாருக்கும் அடிமை இல்லைன்னு நினைக்கணும் தானே? நான் சுதந்திரமானவன் நினைக்கணும் தானே? என் விருப்பப்படி வாழ்ந்து நான் சாதிப்பேன்னு நினைக்கணும் தானே?
என்னோட கண்ணீர் இன்னும் கொஞ்ச நாளில் தீரும்னு நினைக்கணும் தானே, என்னோட நோய் தீரணும் அப்படின்னு நினைக்கணும் தானே, என் வருமானம் பெருகும் அப்படின்னு நினைக்கணும் தானே, எனக்கு வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் கிடைக்காதுன்னு சொன்னாங்க, எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கணும் தானே. ஏன் நினைக்கல? நீங்கள் நினைக்கல, அதனால் நடக்கலை. ஏதோ ஒரு படத்தில் வருது, நம்ம மாதிரியே இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீ நினச்ச நடந்துச்சு, நீ நினைக்கல நடக்கலை. ஒரு சாய்ராம் சொன்னாங்க, ஒரு மூவியை பார்த்த, நாம் அன்பே சாயில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதான் ஸ்கிரிப்டுக்கு இது எழுதி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அன்பே சாய் ஆடியோவை தொடர்ந்து பார்க்குறவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதை வந்து ஒரு பேப்பரை நோட் மாதிரி போட்டு எழுதி அதை எப்பப்பெல்லாம் அவங்க வந்து மைண்டில் சில பிரச்சனைகள் இருக்குதோ அப்போல்லாம் அதை பார்க்க அந்த மூவியை பார்க்கும்போது தொடர்ந்து எதுவும் மூவி சரி ஞாபகம் இல்லை, ஏதோ மூவி சொன்னாங்க, அதை வந்து தொடர்ந்து எனக்கு அந்த மாதிரி டைலாக்ஸு நீங்கள் பேசுனது அப்படியே இருக்குது, எப்பயோ பேசுனது இப்போ புதுசாக அந்த மூவியில் எடுத்திருக்காங்க அப்படி. ஸோ நல்ல கருத்துக்கள் அப்படின்றது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ நாம் நினச்சோம் நடக்குது, அப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா நடக்கும், நினச்சா நடக்கும். நான் வாழ்வேன்னா நீங்கள் வாழ்வீங்க, இல்லை என்னால் நீங்கள் வாழ முடியாது, எனக்கு தலை வலிக்குது, எனக்கு வயிறு வலிக்குது, எனக்கு பிரச்சனை அப்படின்னா எல்லாமே தேடி 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 வரும். இது நான் எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே நான் பயன்படுத்தியிருக்கேன் என் லைஃப்பில். ஒரு நல்லா ஆக்டிவாக இருப்பேன், அப்போ நாம் நல்லா சந்தோஷமாக இருப்போம்னு நினச்சி நம்ம ஆக்டிவாக இருக்கோம். ஓகே குட், சரி. இப்போது நாளைக்கு எனக்கு கண்டிப்பாக தலைவலிக்கும், வயிறு வலிக்கும், ரொம்ப டயர்டாக இருப்போம், ஒரு நெகட்டிவ் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் படுத்தேன்னா அடுத்த நாள் காலையில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்குது. எஸ், அப்போ சைக்காலஜிக்கலாக எந்த அளவுக்கு நம்மளுடைய எமோஷனல் கனெக்ட் ஆகிருக்குதுன்றதை யோசிச்சு பாருங்க. அப்போ நாளைக்கு எனக்கு இப்படி நடக்கும், இப்படி பிரச்சனைகள் வரும் எனக்கு தோணுது அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நாளைக்கு பிரச்சனைகள் வரும். அப்போ இப்படி நினச்சி பார்க்கலாமா? இப்போ சொல்கிறேன், இப்போ நீங்கள் எல்லாரும் நினைங்க, நாளைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் நடக்க போகுது நாளைக்கு, இல்லை அதற்கு உண்டான நாள் அது ஆரம்பமாக போகுது. என் வாழ்க்கையில் சாயப்பா என்ன எந்த அளவுக்கு நான் பண்ண பிரார்த்தனைக்கு நான் நம்பினதுக்கு பலன் கொடுக்க போறாருன்றத நாளை எனக்கு காட்டி கொடுக்க போகுது, நாளைக்கு நான் ஹாப்பியாக இருப்பேன்னு அதை மனப்பூர்வமாக நம்பி படுத்து தூங்கி பாருங்க. அடுத்த நாள் காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னவோ அதை நாளைக்கு நைட்டு 8 மணி ஆடியோவில் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வாழ்க்கையுடைய மிகப்பெரிய ரகசியம். நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் நீ. உன் எண்ணங்கள் எப்படிப்பட்டதோ அதுதான் உன்னோட உருவம். எல்லாருக்கும் கண் இருக்குது, எல்லாருக்கும் காது இருக்குது, எல்லாருக்கும் மூக்கு இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு விதமானவன். ஒருத்தனுக்கு இது பயம்னா ஒருத்தனுக்கு அது பயம், ஒருத்தனுக்கு இது பிடிக்குன்னா ஒருத்தனுக்கு அது பிடிக்கும். இருட்டை பார்த்தா பல பேருக்கு பயம், சில பேருக்கு இருட்டை பார்த்தா பயமே கிடையாது. எனக்கெல்லாம் உலகத்தில் ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் பயம். அது பயம்னு சொல்ல முடியாது. சின்ன வயசில் இருந்து அந்த கரப்பாம்பூச்சி இருந்துச்சுனாவே என்னோட நடை எல்லாம் ரொம்ப 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 சத்தமே இல்லாமல், ஏன்னா அது சத்தத்தை வச்சு தான் நம்ம கூட குடுக்குன்னு ஓடி வரும். அது வந்துருச்சுன்னா உடம்பெல்லாம் பயங்கரமாக சிலிர்க்கும். அந்த கரப்பாம்பூச்சியை தாண்டி வேறு எதுக்குமே எனக்கு பெருசாக ஒன்றும் ஃபீல் பண்ணவே கிடையாது. எனக்கு பயமே இல்லை, சின்ன வயசுலேருந்தே பயம் இல்லை. இந்த பேய் பிசாசு இருட்டில் தனியாக போகிறது எதுவுமே எனக்கு பெரிய ஒன்றுமே எனக்கு தோணாது. அப்போ என்னோட எண்ணங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது, நான் என்ன வளர்த்த என் மனசுக்குள்ள. அதனால தான் நான்லாம் செத்து பழைச்சவன் கூட சொல்ல முடியும்.
என்னோடய ஃப்ரெண்டு சொல்லியிருந்தார், உன் ஸ்டேஜில் ஒருத்தன் இருந்தால் கண்டிப்பாக மீண்டு எழுவது அப்படின்றது சினிமாவில் தான் நடக்கும், நிஜ லைஃப்பில் நடக்காது அப்படின்னு. அப்போ என்ன ஆகுது, நான் மனசுக்குள்ளே 1000 விஷயங்கள் எனக்கு மோசமாக போனாலும் சில விஷயங்கள் எனக்கு சாதகமாக வந்த மாதிரி எனக்கு நம்பிக்கை சாயப்பா மேலே வந்துச்சு. கண்டிப்பாக இந்த மனுஷனை தூக்கி விடுவார், கண்டிப்பாக இந்த மனுஷனை வாழ வைப்பார். அதையும் மீறி வாழ வைக்கலைன்னா அவருக்கு என்ன விருப்பமோ அதை செய்யட்டும். இதுதான் அவருடைய விருப்பமாக இருந்துச்சுன்னு தாராளமாக செய்யட்டும். ஏன்னா அத்தனையும் இழந்துட்டேன், இழப்பதற்கு இனி ஒன்றும் இல்லை அப்படின்னும் போது ஒரு துணிச்சல் பிறக்கும் பாருங்க. அந்த துணிச்சல் தான் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேடி தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருவி. நம்புறதால சாயப்பா வீட்டுக்குள்ளே இருக்கார், நம்பலைன்னா சாயப்பா வீட்டை விட்டு வெளில போயிடுவார். எல்லாமே அந்த ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட்ஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. இப்போ தொடர்ந்து நாம் ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலும் மறுபடியும் முன்ன ஓடின ஓட்டத்தை விட ஜாஸ்தி ஓடணும். இல்லை ஓடி முடிச்சிட்டேன் களைப்பாக இருக்குது நான் உக்காந்துட்டேன் அப்படின்னா அத்தனை கெட்ட சக்தியும் உங்களை பிடிச்சி டம்ப் பண்ணும். ஓடுங்க, வாழ்க்கையில் ஓடுங்க, ஓடிக்கிட்டே இருங்க. ரெஸ்ட்டு எடுக்கணும்னா ரெஸ்ட்டு எடுத்துட்டேன், இனி வேகமாக என் ஓட்டத்தை ஓடுவேன்னு சொல்கிறதுக்காக ரெஸ்ட் எடுங்க. ஸோ வாழ்க்கை வாழ்வதற்காக தான் எல்லாமே செய்யணும். வாழ்க்கையை வாழணும், வாழ்க்கையை ரசித்து 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 வாழணும். ஒரு குடிசையில் இருந்தாலும் மாளிகையில் இருந்தாலும் ஒரே மாதிரியான மனநிலையில் நீங்கள் இருந்துட்டீங்கன்னா இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிச்சிங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த உலகத்தில் இருக்கிறவங்கள அத்தனை பேரையும் குறை சொல்லிக்கிட்டு இவங்க இப்படி நாடு கெட்டு போயிடுச்சு, நாட்டில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நல்லவர்களே இல்லை, இது தேவையில்லாத வேலை. நாம் முதல்ல நல்லவங்களாக இருப்போமா, இருக்க முடியுமா? உலகமே கெட்டு போச்சுன்னு சொல்கிறீங்களே, அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக உலகமே கெட்டு போச்சுன்றீங்க. மனுஷங்க கிட்ட அன்பு இல்லை, அதெல்லாம் இப்படி நடக்குதுன்னு. உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க ஏதோ உதவி கேட்குறாங்க, உடனே சட்டு புட்டுன்னு நம்ம எல்லையை தாண்டி உதவிகள் செஞ்சிட முடியுமா? முடியாது. என்னாலேயும் முடியாது, உங்களாலேயும் முடியாது, நிச்சயமாக முடியாது. நான் அன்பே சாய குடும்பத்தை தாண்டின உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எதிர் வீட்டில் ஒரு பெரிய சண்டை வருதுன்னா அந்த சண்டையை தடுக்க எத்தனை பேர் போராடுறோம், எத்தனை பேர் கதவை மூடிக்கிட்டு காதை இழுத்து வச்சு கேட்குறோம், அங்கே என்ன பேசுகிறாங்க, என்ன நடக்குது. அப்போ நம்ம அதை ரசிக்கிறோம். அடுத்த நாள் காலையில் ஒன்றுமே தெரியாத அப்பாவி மாதிரி, அப்படியா நடந்துருச்சா, தெரிஞ்சிருந்தா நான் வீட்டுக்கு வந்திருப்பேனே, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அதாவது ஊருக்கே அந்த சவுண்டு கேட்குது, எதிர் வீட்டுக்காரன் உங்களுக்கு எப்படி கேட்காம இருக்கும்? புரியுதா? இதுதான் மனுஷங்களுடைய நடிப்பு திறன். சிவாஜி கணேசன் அவங்களையே மிஞ்சிருவாங்க நம்ம மக்கள் எல்லாரும். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், உண்மையாக பேசுகிற வரைக்கும் உங்ககிட்ட சத்தியம்ன்ற ஒரு தெய்வம் கூட நிற்கும். அத்தனையும் பொய்யாக்குனீங்கன்னா எந்த தெய்வமும் நிற்கவே நிற்காது. ஓடி போய் உதவி செய்யுங்கன்னு நான் சொல்ல வரல, அது உங்கள் பலத்தை பொறுத்தது. உதவி செய்ய முடியல அப்படின்னா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு ப்ரே பண்ணலாம்ல. நிஜமாக சொல்கிறேன், எனக்கெல்லாம் என்னோட லிமிட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதை நான் சரி பண்ணுவேன். என்னோடய லிமிட்டை மீறி போயிடுச்சுன்னா நான் பிரார்த்தனை பண்ணுறதை தாண்டி வேறு எதுவுமே எனக்கு பெஸ்ட் மெத்தட் எனக்கு தெரியாது. அதே மாதிரி தெரியாததை தெரிஞ்ச மாதிரியும் தெரிஞ்சதை தெரியாத மாதிரியும் காட்டிக்க நான் விரும்பலை. அது கூடவும் கூடாது, அது மோசமானது. அது நம்மளை மனுஷனாக இருக்கிறதுல இருந்து ஒரு நல்ல நாடக கலைஞனாக அது உருவாக்கணும். நாடக கலைஞன் நாடகத்தில் நடித்தாதான் அவனுக்கு பெருமை. அவன் சொந்த வாழ்க்கையில் நடித்தா அது பெருமை கிடையாது, அது அவனுக்கு மிகப்பெரிய அருவருப்பை கொடுத்துரும் எதிர்காலத்தில்.
இப்போ அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்லவர்களா உத்தமர்களா வாழணும். இதுதான் பேசிக்கே. அதுக்கப்புறம்தான் அடுத்த கட்டம். ஆனால் அந்த பேசிக்கான லைஃப் ஸ்டைலே நம்ம சரியாக ஃபாலோ பண்ணலன்னா நீங்கள் எத்தனை விதமான பூஜை முறைகள் செஞ்சாலும் சரி, அது எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் திருப்தி அளிக்காமலே போயிடும். அதனால் இந்த ஒரு விஷயத்தை என்னைக்கு முடிவு பண்ணுங்க, நீங்கள் சுதந்திரமானவன். உடனேங்க சில பெண்களுடைய குரல் எனக்கு கேட்குது, நான் சுதந்திரமானவன் எப்படி சொல்ல முடியும்? நான் என் கணவர் என்னை அடிமையாக நடத்துகிறார், என் கணவர் என்னை அடிக்கிறார், என் கணவர் என்னை கேவலப்படுத்துகிறார். ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? உங்கள் கணவர் உங்களை வச்சு கொண்டாடுற மாதிரி ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? செய்கிறீங்களா? அந்த 48 நாள் பயிற்சியில் இது முக்கியமான பங்கு வகிக்கணும்னு நம்புகிறேன். இருந்தாலும் மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அந்த ரிலேட்டடாக இல்லை, இது வேற. உங்கள் கணவர் இன்னும் கொஞ்சம் நாளில் திருந்த போகிறாரு அப்படின்னு நீங்கள் நம்ப முடியுமா? இனி என் கணவர் என்னை அடிக்கவோ அசிங்கமாக பேசவோ மாட்டார். என்னோட கணவர் என்னோட அன்பை புரிஞ்சுப்பாரு. என் கணவர் என்கிட்ட எந்த கோபமோ எந்த எரிச்சலும் அடைய மாட்டார். இது உங்கள் கணவரை பற்றி நீங்கள் நினைக்க வேண்டிய வார்த்தைகள். அடுத்தது உங்களை பற்றி நீங்கள் நினைக்க வேண்டிய வார்த்தைகள் சொல்கிறேன். நான் தனித்துவமானவள், என்னிடம் ஏகப்பட்ட திறமைகள் இருக்கிறது, எந்த சூழ்நிலையில் இருந்தும் என்னால் வாழ முடியும், யாருக்கும் நான் அடிமை கிடையாது, நான் அடிமை இல்லைன்றது இனி நான் ப்ரூஃப் பண்ணுவேன், நான் சுதந்திரமானவன். என்னோட வாழ்க்கையை நான் எந்த அளவுக்கு திருப்தியாக வாழ முடியுமோ அந்த அளவுக்கு நான் திருப்தியாக வாழ்ந்து சாதிப்பேன். இது உங்களுக்குள்ள சொல்ல வேண்டிய வார்த்தைகள். மூணாவது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு அது முதல்ல கணவரை பற்றி, ரெண்டாவது உங்களை பற்றி, மூணாவது என்னுடைய சாய் என்னை எல்லா இடத்துலையும் இருந்து என்னை காப்பாற்றுவா. நான் எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்தாலும் அவர் ஒரு நொடி கூட என்னோடு இல்லாமல் இருப்பது இல்லை. ஒரு நொடியும் எனக்கு பாதுகாப்போட, என் மேலே அன்பா, என் மேலே அக்கறையா, என் மேலே உயிராக இருக்காரு. என் மேலே உயிராக இருக்காரு. அவர் என்றுமே என்னை கைவிடப்படுவது இல்லை. எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் என்னுடைய சாயப்பா என்ன அந்த சோதனைகளை இருந்து காப்பாற்றுவார். நான் எதற்கும் அஞ்சப்படுவது இல்லை, அவர் இருக்கும் வரை. இதை உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிறையவே எழுதி வச்சுக்கோங்க. நல்ல இந்த மாதிரி வார்த்தைகளை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்கள் மனசில் நிற்கிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிவிடுங்க. இந்த 3 விஷயத்தை வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிவிடுங்க. ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு ஸ்டெப்பும் நம்ம வாழணும், ஒரு அடியும் நம்ம வாழணும். அந்த விருப்பம் உங்களுக்கு இருக்குதா இல்லையா? இங்கே பாருங்க, திரும்ப சொல்கிறேன், நீங்கள் சாதிக்கிறதுக்கு தான் இந்த பிறப்பு எடுத்திருக்கீங்க. ஆனால் இத்தனை நாள் காலத்தை வீணாக்குனீங்க. இனியும் காலத்தை வீணாக்கணுமா அப்படின்றத நீங்கள் உங்களுக்குள்ள கேள்விகள் கேட்டு அதற்கு என்ன பதில்கள் வருதுன்றதை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கை, உங்கள் விருப்பம். யாரையும் வலுக்கட்டாயமாக இதை செய்யுங்கன்னு நான் சொன்னதும் இல்லை, சொல்லவும் கூடாது. உங்களுக்கு என்னைக்கே நாம் வாழ்க்கையில் கொஞ்சம் திருத்தத்தை செய்யணும், மாற்றி அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ உடனே செஞ்சிடுங்க.
ஸோ யோசிக்க வேண்டாம். நல்லதை செய்கிறதுக்கு நேரங்காலத்தை பார்க்கக்கூடாதுன்னு நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். பார்க்கறதால தான் நல்லது இன்னைக்கு வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் நடக்கலை. ஸோ தள்ளி போகவே வேண்டாம். தள்ளி போடாத, எந்த விஷயத்தையும் தள்ளி போடாத. ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை செய்யணும்னா சட்டுன்னு செஞ்சிடுங்க. செகண்ட் ஒப்பீனியன் வேண்டாம். எது பெஸ்ட்டோ அதை 10 தடவை யோசித்து அதை கரெக்டாக செஞ்சுருங்க. தள்ளி மட்டும் வச்சிடாதீங்க. நீங்கள் தள்ளி வைக்கிற ஒரு விஷயமும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வெற்றியை நீங்கள் ஒதுக்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ திரும்ப திரும்ப நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா, நீங்கள் சுதந்திரமானவன். உங்கள் வாழ்க்கையில் லட்சியங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் இங்கே இறங்கிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பல நல்ல விஷயத்தை சாயப்பா செய்ய காத்துக்கிட்டு தானே இருக்காரு. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஸோ இதெல்லாம் யோசித்து நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல தரப்பில் இருந்தும் உங்களுக்கு வெற்றிகள் குவியும். அந்த வெற்றிகள் மூலமாக நீங்கள் யார் அப்படின்னு இந்த உலகத்துக்கோ உங்கள் உறவுகளுக்கோ நீங்கள் காட்டுவீங்க. ஸோ வெற்றி பெற வரைக்கும் பேச்சு மூச்சு இருக்கக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் நீங்கள் பேசக்கூடாது. யார் பேசணும்? யார் பேசணுமோ அவங்க பேசணும். நீங்கள் பேசக்கூடாது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை, இப்படிப்பட்ட ஒரு மனுஷியை ஒதுக்கிட்டோமே, இவங்களை இவ்வளோ கேவலமாக நம்ம பார்த்தோமேன்னு அவங்க ஒவ்வொரு நிமிடமும் உங்களை நினைக்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை உயரத்தான் போகுது. நீங்கள் வசதியாக வாழ போகிறீங்க. வசதினா அந்த வசதி கிடையாது. காரு பங்களா பற்றி நான் பேசலை, அது பேசவும் மாட்டேன். அழியக்கூடிய பொருளை பற்றி எதுக்கு பேசணும்? அழியாத பொருளை பற்றி தான் நம்ம பேசணும். ஆன்மா, இந்த உடம்பு அழியக்கூடியது, வாங்கின பொருள் அழியக்கூடியது. ஒரு பொருளை நீங்கள் வாங்குறீங்கன்னா எத்தனை நாள் அதை ரசிப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், செருப்பு. ஏன் அந்த செருப்பை சொல்கிறேன்னா, பார்த்து வாங்குவோம். அதில் எது பெஸ்ட்டு, ரேட்டு எல்லாத்தையும் பார்த்து. இது ஏன் சொல்கிறேன்னா, செப்பல் கடை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வச்சுருந்தார். அவர் தான் சொல்லுவார், ஜென்ஸு தான் சீக்கிரமாக வாங்குவாங்கன்னு பார்த்தா இன்றைக்கி லேடிஸும் ஜென்ஸு மாதிரி தான் வாங்குறாங்க அப்படின்னு. அப்போ என்ன ஆகுது, அந்த வாங்குகிறோம், பார்த்து வாங்குகிறோம். ஆனால் புது செருப்பாக இருக்கும்போது தான் வீட்டுக்குள்ளே வருது. பழைய செருப்பு ஒரு நாள் போட்டால் இந்த செருப்பு வீட்டுக்கு வெளியில் இருக்குது. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா போக தேஞ்சிடுது. தேஞ்ச செருப்பை வீட்டுக்குள்ளே பத்திரமா வச்சுருக்கோமா என்ன? வாங்கும்போது எப்படி இருந்தது? எவ்வளோ கிளாமராக இருந்தது அந்த செருப்பு. அட்ராக்ஷன். அப்படியே பார்த்தா கண்ணில் பார்த்தவொடனே அப்படியே ஒத்திக்கிற மாதிரி, என்ன அழகான செருப்பு, இதை போட்டால் எவ்வளோ ரொம்ப லுக்காக இருக்குது அப்படின்னு நம்ம எவ்வளோ அப்படியே எக்ஸைட்மெண்ட்டாக ஆகுறோம். அடுத்த 6 மாதத்தில் அந்த செருப்பு தேஞ்சிடுது, தூக்கி எறிகிறோம். எங்கே எறிகிறோம்? குப்பையில் எறிகிறோம். அப்போது எதுவுமே நம்ம கூட வரப்போவது இல்லை. எல்லாமே அழியக்கூடியது. எது வருது? நம்ம சுத்தமான ஆன்மா. அந்த சுத்தமான ஆன்மாவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதை தான் பண்ணணும். நல்ல எண்ணங்கள் மூலமாக அதை புனிதப்படுத்திக்கிட்டே இருக்கணும். பாசிட்டிவிட்டி தான் அதனுடைய டார்கெட். பாசிட்டிவிட்டின்ற இலையை, பூவை வச்சு, தண்ணியை வச்சு அதுக்கு அர்ச்சனை பண்ணணும். உங்கள் மனசில் என்றைக்குமே மோசமான விஷயங்கள் உள்ளே வராத அளவுக்கு ஒரு காவல் காக்கணும். நீங்கள் தான் உங்கள் மனசும் உங்கள் புத்தியும். உள்ளுக்குள்ளே ஒருத்தன் இருக்கான், அவன் புனிதமானவன். அந்த புனிதமானவனை என்றைக்கும் நாம் அழிச்சிடக்கூடாது. கெட்டதை செஞ்சு அவன் வாழணும். அவன் வாழ்ந்தாதான் அடுத்தடுத்த இடத்துக்கும் இன்னொரு உடல் மூலமாக அவன் நம்ம நிற்க முடியும், அவன் மூலமாக நம்ம நிற்க முடியும்னு நம்ம நினைக்கணும். இப்போ என்னோடய ஆன்மா போன ஜென்மத்திலையும் எனக்கு ஆன்மா இருந்தது, போன ஜென்மத்தில் எனக்கு உடல் இருந்தது, இந்த ஜென்மத்திலையும் அதே ஆன்மா தான், ஆனால் உடல் வேறு. அடுத்த ஜென்மத்தில் இதே ஆன்மா தான், ஆனால் வேறு உடல்.
வேறு இடம், வேறு மக்கள். இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கறதுக்கு நேரமே இல்லை. கேட்டால் ஐ எம் வெரி பிஸி அப்படின்றோம். என்னப்பா பிஸி? முதல்ல ஒன்றை பற்றியோ கடவுளை பற்றியோ தெரிஞ்சிக்காம இருக்கிறதுல அப்படி என்ன நம்ம சாதிச்சுட போகிறோம்? உங்களால் என்ன முடியுதோ அதை திறமையாக செய்யுங்க. வெற்றி தோல்வியை பற்றி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ? எப்படியுமே இருக்காது. உன் வேலை என்ன? முயற்சி, உழைப்பு. அதை தாண்டி எந்த விதத்தையும் நீ எதிர்பார்க்க கூடாதுன்றது சாயப்பாவோட சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்குது. ஸோ ஒரு நாட்டோட குடிமக்கள் கவர்மெண்ட் போட்ட சட்டத்தை மீறக்கூடாது. அன்பை சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் சாயப்பா போட்ட சட்டத்தை மீறாமல் இருப்பதற்கு நம்ம போராடணும். ஸோ நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாமே உங்களுக்கானது. ஒரு உற்சாகமான மனநிலையில் வாழ பழகுங்கள். போனது போகட்டும். இந்த நாளை நான் சரி பண்ணா நாளைக்கு எனக்கான நாள்னு என்னைக்கு நாம் நினைக்கிறோமோ அன்னைக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி பாதை தான் நமக்கு கிடைக்கும். ஸோ பலவிதமான நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருதுன்னா நீங்கள் நம்புறீங்களா? நம்புறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ என்னென்ன விஷயங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கீங்க, என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றதையும் உங்கள் கமெண்ட்டில் பதில்களை சொல்லுங்கள். நிறைய கமெண்ட் வேணும், பத்தாது, நிறைய வேணும். நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் ஆன்சர் பண்ணக்கூடாது. நான் பேசக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு என்ன அதில் நீங்கள் இன்னும் பெண்டிங் வச்சுருக்கீங்க, எதை சரி பண்ணணும், எதை சரி பண்ணக்கூடாது, எது நல்ல விஷயங்கள் இருக்குது நான் சொல்கிறதுல, எது கொஞ்சம் மாற்றிக்கணும், எல்லாமே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஆடியோவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாடம். அந்த பாடத்தை மனப்பாடம் பண்ணால் மட்டும் பத்தாது, அதை புரிஞ்சு படித்தா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த இடத்துக்கு நீங்கள் போக முடியும். ஒரு சந்தோஷமான மனநிலையில் நீங்கள் எப்பையும் இருக்க முடியும். இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா வாழ்க்கைன்றது ரொம்ப ஈஸி. புரிஞ்சிக்கலைன்னா வாழ்க்கைன்றது ஒரு மிகப்பெரிய டஃப் அப்படின்ற ஒரு நிலைக்கே அது தள்ளப்படும். அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறதால இது உங்களுக்கு மட்டும் வாழ்க்கையில் சக்ஸஸ் இல்லை, உங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பயனுள்ள விஷயமா அமையும். ஸோ ஒரு விளக்கை ஏற்றுறோம், அந்த விளக்கை ஏற்றும் போது அதனால் எவ்வளவுக்கு எவ்வளோ வெளிச்சத்தை அந்த ரூமில் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்குது. அந்த இடத்துல மட்டும்தான் வெளிச்சம் இல்லை, அது எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு கொடுக்குது. அப்போது உங்களுடைய பிரைட்னஸ் எந்த அளவுக்கு பெருசாக வெளிச்சத்தை கொடுக்குதோ அந்த வெளிச்சத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சந்தோஷம் அடைவார்கள். ஸோ இதை பார்த்து சாயப்பா மிகுந்த சந்தோஷம் அடைகிறாரு. என்னோட குழந்தை எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நம்பிக்கையும் ஒரு நல்ல விஷயத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்குதுன்னு அவர் அங்கே உட்காந்து சந்தோஷப்படுகிறார். ஸோ அவருடைய சந்தோஷம்தான் நமக்கு முக்கியம். அந்த சந்தோஷத்தை நீங்கள் அனுபவித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் எவ்வளோ பெரிய ஒரு பேரின்பம் இருக்குதுன்னு. என்னோடய லைஃப்பில் என்னோடய சந்தோஷத்தை நான் என்றைக்கோ தள்ளி வச்சுட்டேன். அவருடைய சந்தோஷம் முக்கியம், அவருடைய விருப்பம் நமக்கு முக்கியம், அவருடைய விருப்பமே எனது விருப்பம். அவர் என்ன நினைக்கிறாருன்றதை எனக்கு முக்கியமே தவிர நான் என்ன நினைக்கிறேன்றது முக்கியம் இல்லை. இந்த நிலைக்கே நம்ம வந்துட்டாவே வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் உங்களை ஒன்றும் செய்யாது. முதலையோட வாய்க்குள்ள மாட்டினா கூட அங்கே இருந்தும் இவர் நம்மளை தூக்கி நிறுத்துவார். இதுதான் அவர் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள். இந்த ஆபத்தான இக்கட்டான பயணத்தில் நான் நிறைய போயிருக்கேன். அப்போல்லாம் ஒரு இடத்துலையும் எனக்கு உடம்பெல்லாம் மெய்சில் இருக்கும், எப்பேற்பட்ட ஆபத்தில் இருந்து என்னை இவர் காப்பாற்றிருக்காரு அப்படின்னு. அதனால் தொடர்ந்து நம்ம முயற்சிகள் செய்வோம், வாழ்க்கையை வெல்லுவோன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன்.
ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா.